கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. இந்த நாளையும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்ன, மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, மனுஷனை குறித்து சொல்லிட்டு வேத அடிப்படையில் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யோபு 1வது அதிகாரத்தில் 8வது வார்த்தையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானோட பேசுகிறார். நம்ம ஆளுங்க நம்மகிட்டே பேச மாட்டாங்க, ஆண்டவர்கிட்டையும் பேச மாட்டாங்க, சாத்தான்கிட்டே பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சாத்தான்கிட்ட பேசுகிறாரு. அவருக்கு அவர் சர்வத்தையும் சாத்தானே உண்டாக்குன அவர் தானே. அவர் சாத்தான்கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறார் பார்க்குவோம். யோபு 1வது அதிகாரம் 8வது வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. நான் மென்ஷன் பண்ணுறது, நான் குறிப்பிடுறது ஒருவனும் இல்லை. பொல்லாப்பு செஞ்சுன்னே இருக்காங்க இன்னைக்கு. பொல்லாப்பு உத்தமனாக இருப்பான், சன்மார்க்கனாக இருப்பான். பாரு, முதல்ல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து இருக்கணும், பயந்தும் இருக்கான். ஆனால் பொல்லாப்புக்கு விலகுமாகி அவனை போல பூமியில் ஒரு மனுஷன். பொல்லாப்புக்கு விலகணும். பொல்லாத மனுஷர்கள். ஹல்லேலூயா. பொல்லாதரும் ஆகிய நீங்களே உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பரமபிதா அதை காட்டிலும் நலமானதை கொடுக்க அறிந்திருக்கிறார். ஏன் இது சொல்கிறேன்னு சொன்னாக்கா, என்னுடைய அடிப்படையில் கொஞ்சம் இந்த வார்த்தைங்க வித்தியாசமாக இருந்தால் கூட, என்னுடைய வயசில் உண்மையானவனை நான் பார்த்ததில்லை. பொய்யனை தான் நம்பி நிறைய பேர் பார்த்துக்கேன். ஆனால் பார்க்கறதுக்கு நீதிமான் போல இருப்பான், ஆனால் நீதிமான் இருக்க மாட்டான். வேத பண்டிதர் போல இருப்பான், வேத புரட்டராக இருப்பாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தாக்கா ஒருத்தர் சாட்டிக்கிறாங்க, இருக்கட்டும், சந்தோஷம். அந்த சாட்டிக்கிறத பார்த்தா தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு 2 வார்த்தை பேசினா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னாக்கா, தான் வெட்டின கோயிலே அவனை விய போகிறானுங்க. அவன் சம்பாதிக்கிறான், அவன் பொய் சொல்கிறான், அவன் ஏமாத்துறான், மக்களை வஞ்சிக்கிறான். எல்லாம் செய்தாலும் கடைசி நாள் தேவனுடைய முன்பாக போய் நிற்க அவனுக்கு தண்டனை நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல பூமியில் ஒரு நிலை. பொல்லாப்புக்கு விலகணுங்க. இனி பொல்லாப்பு தான் நிறையாவே செய்கிறாங்க. பொல்லாப்பு எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, சின்ன சின்ன காரியங்கள் தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் அவங்க சிந்தையில் வீணரானார்கள் சொல்லிட்டு ரோமர் 1:21 இருக்கு. இப்போ சிந்தையில் வீணர், தேவனை மகிமைப்படுத்துறதில்லை, தேவனை தேடுறதில்லை, தேவனுடைய காரியத்துக்கு ஒத்து போகிறதில்லை. இது நான் எப்படி குறிப்பிடுறது சொன்னாக்கா, அநேக மனுஷனால நானும் ஏமாற்றப்பட்டேன், மோசம் போனேன். அதுதான் கொரிந்தியர் 2:13 பவுல் எழுதாரு. நாச மோசங்கிறது பட்டியல் போடுறாரு. சொந்த ஜனத்தால் வந்த மோசம், சகோதரர் வந்த, சிநேகிதர் வந்த மோசம். சரி, ஆனால் மோச நாசம் இப்போ நடக்குது. ஆனால் மனுஷன் தான், தேவன் தான். இங்கே நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, அதுவும் என் தாசனாகிய எவ்வளோ அருமையாக பேசுகிறாரு. சொந்தம் கொண்டாடுறார் யோபு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு ஒருத்தவங்க கூட சொந்தம் கொண்டாடுறதில்ல. பாசக்கிட்ட போனால் பாசம் ஜபிக்கலாம், அவ்வளோதான். அந்த என்ன குடும்பம் இல்லை, ஒரு சபை சொல்கிற ஒரு குடும்ப அங்கத்தினர்கள். குடும்ப அங்கத்தினரை விசாரிக்கிறதில்ல. அவன் குடும்பத்தை மட்டும் சரி கட்டிக்கிறான், அவன் மட்டும் விசாரிக்கிறான். அதுதான் சபை சொல்கிறது. ஒரு குடும்பம் போல அந்த சபைக்குள்ளே எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் விசாரிச்சு அவங்களுக்கு குறைகளுக்கு பரிகாரம் தேடுறது தான் ஒரு சபை. ஒரு வைத்தியசாலை போல, அது ஒரு ஆலோசனை சங்கத்தை போல சபை. ஏன்னா அது போல் சபைகள் கிடையாது. சரி இருக்கட்டும், அது
தீமோத்திலெல்லாம் ஏற்கனவே பவுல் எழுதியிருக்காரு. பைபிளில் சொல்லப்படாத பெரிய பெரிய காரியங்கள்லாம் இப்போ புரட்டு வாயாக சொல்கிறாங்க. பொட்டுதனமாக கத்த சொல்லாதெல்லாம் சொல்கிறாங்க, சொல்லிட்டு ஆடுறாங்க, பாடுறாங்க. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் வந்து நீங்கள் பார்த்தாக்க இந்த 16 நிருபத்தில் படித்தாக்க உங்களுக்கு தெரியும். நான் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னாக்கா, அநேக செய்திகள் கொடுத்துருக்கேன். இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு ஒரு 10-15 நாளாக ஜபிச்சு இந்த செய்தி எடுத்து உங்கள் மத்தியில் பேசுகிறேன். இங்கே என்ன சொல்கிறாரு, பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு பொல்லாத காரியங்கள் தான் ஈடுபட்டுன்னு இருக்காங்க. மறைமுகமாக பொல்லாப்பு செய்கிறாங்க, மறைமுகமாக வஞ்சகமாக பொல்லாப்பு செய்கிறாங்க. கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நடக்குது. கர்த்தர் இதை பார்க்க மாட்டார், இதை கேட்க மாட்டார் சொன்னால் பார்ப்பாரு, கேட்பார். கண்ணை உண்டாக்கின காணாரோ, காதை உண்டாக்கின கேளாரோன்னு வாசனை இருக்கு. உன்னை என்னை உண்டாக்கி கண்ணெல்லாம் படைச்சி எல்லாம் அவர் கண் இருக்காதா? சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ அநேக செய்திகள் நான் போட்டுன்னு இருக்கேன். அது நான் வந்து என்னுடைய வீடியோவில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி சொல்லிட்டு போடுறதில்ல. ரெண்டாவது வந்து நான் எடிட்டிங் பண்ணுறதில்ல. எடிட்டிங் பண்ணாக்கா 3000 ரூபா 3500 ரூபா வந்து டிவியில் பேசலாம். எனக்கு அதெல்லாம் அந்த காசு ஊழியத்துக்கு செலவு பண்ணு. சின்ன சின்ன ஊழியக்காரங்களுக்கு, பசியாக இருக்கிறவங்களுக்கு, தாகமாக இருக்கிறது ஏதோ சின்ன உதவி பண்ணும். அந்த நோக்கத்தோடு தான் நான் என்ன பண்ணேன், எடிட்டிங்லாம் பண்ணாமல் இப்படி பேசுகிறேன். ஏன் இப்படி பேசுனா பிடிக்காது அவங்களுக்கு? பக்கத்தில் லைட்டு ஜிக் ஜாக் வைக்கணும். அப்படி வச்சா பார்க்கணும். நான் கூட ஆச்சரியப்படுறேன். நம்ம வந்து ஸ்லோவாக போகுது, அவங்க வந்து வேகமாக போகுது. ஆனால் நம்ம ஸ்லோவாக போனால் பிரேக் பிடிக்கும் நல்லா. சரி, கர்த்தர் நல்லவர். ஏற்கனவே என்ன சொல்கிறது, நிறைய காரியங்கள் தான் சுருக்கி பேசுகிறவங்க மத்தியில் புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே சில செய்தியில் வந்து பேசுகிறத திரும்பி சில வசனங்கள் வரும். ஏன்னா வசனம் ஒன்று ஒன்றுக்கும் ஜோடியாக இணையாக இருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றுக்கு ஒன்று இணையாக ஜோடியாக இருக்கு. ஒரு வசனம் இன்னொரு வசனம் ஜோடி இருக்கும். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 39 6 வருஷம் மனுஷன் வேஷமாக திரிகிறான். அப்போது அந்த வார்த்தை எனக்கு என்ன, அந்த மனுஷனை குறித்து நான் பேசுகிறேன். மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். வசனம் மனுஷனை குறித்து பேசுகிறேன். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் பொய்யன், பெரிய போதகர் இருக்கட்டும், பெரிய தலைவர் இருக்கட்டும், பெரிய அரசியல்வாதி இருக்கட்டும், பெரிய ஜட்ஜி இருக்கட்டும், எல்லாம் பொய்யன்தான். பொய் பேசாத மனுஷனே கிடையாது. மனுஷன் சொன்னால் பொய்யன்தான். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இங்கே 69 என்ன சொல்லப்பட்டிருக்கு, சாரி 39, மன்னிக்கணும் பேச்சில் விட்ட 39வது சங்கீதம் 6வது. வேஷமாக மனுஷன் திரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இன்னைக்கு அதே தான் நடக்குது. இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குது சொன்னாக்கா, வேஷமாக மனுஷன் செய்கிறான். என்னென்னா வேஷம் போடுறான். அரசியல்வாதி வேஷம் போடுறான், நடிகர் வேஷம் போடுறான், என்னென்னவோ வேஷம் போடுறாங்க. இருந்தாலும் அது என்ன வேதம் சொல்லுது, மனுஷன் பாருங்க வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். சரி, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, விருதாவாக சஞ்சலப்படுகிறான். விருதாவாக சொன்னாக்கா என்ன நடக்கும் தெரியாது, ஆனால் அதை நடப்பிக்கிறான். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு சின்ன ஓமை சொல்லியிருக்கேன். 4 அண்ணன் தம்பிங்க, நல்ல வசதியானவங்க. திடீர்னு அவங்க 7 ஆயிடுறாங்க, 4 பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. 4 பேர் 4 குரு கிட்ட போய் 4 வித்தை கற்றுக்குறாங்க. சரி, ஒரு சமயத்தில் 4 பேர் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்க. அப்போ அண்ணன் தம்பி பேசிக்கிறாங்க, என்ன நீங்கள் குரு கிட்ட கற்றுக்கணுங்க சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான், நான் வந்து எலும்பெல்லாம் ஒன்றா ஆக்குவேன், நான் வந்து சதையை கொடுப்பேன், நான் ரத்தம் கொடுப்பேன், நான் உயிர் கொடுப்பேன்னு சொன்னேன்.
அப்போ சிங்கம் செத்து இருந்தது. சிங்கத்துக்கு என்ன பண்ணால் அந்த எலும்பு ஒருத்தன் சேர்த்தான், ஒருத்தன் அதுக்கு சதை கொடுத்தான், அதுக்கு ஒருத்தன் ரத்தம் எத்தம் கொடுத்தான், ஒருத்தன் உயிர் கொடுத்தான். ஏங்க சிங்கத்தை பற்றி தெரியும்ல, அது எப்படி அடித்து சாப்பிடும் தெரியும். அப்போது சிங்கத்தை உயிர் கொடுத்தோன்னே ஏந்து இந்த 4 பேர் அடித்து சாப்பிட்டது. இதுதான் கதை எப்படி சொன்னாக்கா, இவன் என்ன செய்யறான்னு தெரியாமல் அது அவனே அடிச்சுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கம்ப்யூட்டர்லாம் பார்த்தாக்கா, அவங்க கம்ப்யூட்டர் செய்கிற நேரத்தில் சில காரியங்கள்லாம் பார்த்தாக்கா, அந்த ரோபோட் என்ன பண்ணும், செய்கிறவனே கொலை பண்ணிடும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுனாக்கா அதோடைய மூளை அது செய்கிறவனை கொலை பண்ணிடும். ஹல்லேலூயா. அப்போது விருதாவாக செஞ்சார். அப்படிங்க ஆசையை சேர்க்கிறான், பணத்தை சேர்க்குறாங்க, நிறைய பேர் சேர்த்துன்னு தாங்க சேர்க்குறாங்க. யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். யார் அதை வாரிக்கொள்வாங்க? கோடிக்கணக்காக சேர்த்துறான், கோடி 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 போய் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் பணம் இருக்குது, ஆனால் உயிர் இருக்காது. பணம் இருக்கும், பரலோகம் கிடைக்காது. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போது நான் என்ன சொல்லுவேன், சங்கீதம் 37 என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 30 சுருக்கமாக பேசுகிறேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அவன் வீழ்ந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவும் ஆனன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறது நான் காணவில்லை. பாருங்க. ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்ற, நல்ல மனுஷன் சொல்றாரு ஆண்டவர். நல்ல மனுஷன் எப்படி இருப்பான்னு சொன்னாக்கா, அவன் கைவிடப்படுவதில்லை, அவன் அப்பம் குறையாது, தண்ணி குறையாது, எல்லாமே நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதுக்காக சொல்றேன்னாக்கா, ஆண்டவர் சொன்ன ஒருவனும் இல்லை தான். நான் திறப்பின் வாசல் நிற்கத்தக்க தேடினேன், ஒருவனும் இல்லை சொல்கிறார் ஆண்டவர். திறப்பின் வாசலில் நிற்கத்தக்கதான் ஒரு தேடினேன், ஒருவனும் இல்லை. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சவங்களாம் அவர் பிஷப்பு, அவர் மனைவி பிஷப்பு, அவர் மாப்பிள்ளை பிஷப்பு, அவர் மருமக பிஷப்பு, எல்லாம் பிஷப் ஆயிடுறாங்க. பெரிய பெரிய அங்கி போட்டுக்கிறாங்க, போட்டுக்கோ. ஆனாலும் தேவன் அதை அங்கீகரிக்கிறது. சில காரியம் தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார், நீ என்னதான் செஞ்சாலும். இல்லை, ரகசியம் என்ன சொன்னாக்கா, நான் சில வீட்டுக்கு போவேன். இப்போ பொதுவாக யாரும் நான் பேசுறது தப்பு எண்ணம் கொள்ளக்கூடாது, இருக்கத்தை பேசுகிறேன். சில பெரிய பெரிய ஆட்கள், அரசியல்வாதிங்க, சினிமான், மற்றவங்க பெரிய பெரிய ஆட்கள் போனாக்கா காணிக்க கொடுப்பாங்க, 10,000 20,000 கொடுப்பாங்க. ஆனாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க, கர்த்தருடைய மனுஷன் இது கொடுத்தாக்கா அவங்க எண்ணத்தில் என்ன இருக்குது, நம்ம பாவங்கள் மறைக்கும், நம்ம கர்த்தர் ஆசிர்ப்பு அறிவுங்கனால நமக்கு நன்மை நடக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. விசுவாசத்தால் வராத யாவும் பாவம். நீ விசுவாசமாக ஆண்டவர் கொடுக்கறத வச்சு சம்பாதிச்சு பெரிய காரியங்கள் செய்து அந்த பணத்தை சேர்த்து மற்ற கொடுத்தாக்கா அது உனக்கு நன்மை உண்டாகும். ஆனால் லஞ்சம் வாங்கியோ, மோசம் பண்ணியோ, திருடு, பொல்லாங்கு, தந்திரமாக பேசி வாங்குறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்போது சொல்லலாம், நாங்கள் கர்த்தருக்காக நிறைய பைபிள் கொடுத்தோம், கர்த்தருக்காக நாங்கள் நிறைய பேர் காணிக்க கொடுத்தோம்னு சொன்னாக்கா, எந்த காசுலேருந்து கொடுத்தீங்க? நீங்கள் திருட்டு காசுலேருந்து கொடுத்தீங்க. திருட்டு காசு எப்படி வருது? நீங்கள் ஒரு ஸ்தானத்திற்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க, அளவுக்கு மீறி வந்தோன்னா அதை கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் வீட்டில் ஒரு காரியம் நடந்து போகுது, ஒரு மரணமோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, கர்த்தர் கை விட்டுடுவார். அப்போ கேட்பாங்க, நாங்கள் எவ்வளோ ஊழியருக்கு நாங்கள் கொடுத்தோம், எவ்வளோ பேருக்கு நாங்கள் செய்தோம், கர்த்தங்களை கைவிட்டாருனாக்கா உண்மை இல்லை, சாட்சி இல்லை, நீதி இல்லை. விசுவாசம் வராதையாவும் பாவம். விசுவாசமாக வந்த காசு இருந்தாக்கா கர்த்தர் உனக்கு செய்வார். கர்த்தர் நல்லவர். அப்போ என்ன சொன்னார், வீழ்ந்தாலும் எழுந்து தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் நமது கையினால் தாங்குகிறார். நான் இளைஞனாக இருந்து முதிர்வரும் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதியை அப்பத்துக்கு இறைந்து திருவதுமான காணவில்லை. ரெண்டாவது இதில் 37:9 வார்த்தை, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தர் காத்திருக்கிறோம் பூமியை சுதந்திக்கிறார். பொல்லாதவர்கள். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொன்னாக்கா, மீக 6:8 சொல்கிறாரு, மனுஷனே நன்மை என்னப்பா,
நீ என்ன நன்மை செய்த? 1000 நன்மை இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா? 10:79. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றது? அதன்படி நடக்கும்போது அதை தேவன் அங்கீகரிப்பார். நீ தேவனுடைய வார்த்தை மீறும் போது தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. 10:79. தேவன் அங்கீகரிக்கிற போல நம்ம நடந்துக்கணும். தேவனுக்கு உகந்ததாக காணிக்க இருக்கணும். தேவனுக்கு உகந்ததாக காரியங்கள் செய்யணும். பாருங்க, இங்க சொல்றாரு, மனுஷனை மீகா 6:8, மனுஷனை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்து இருக்கிறார். அவர் உனக்கு அறிவித்த நியாயம் செய்து நியாயமான கூலி பெற்றுக்கொள்ளணும். நியாயமாக செய்யணும். நியாயமாக இருக்கணுங்க. நிதானமாக செய்யணும். ஹல்லேலூயா. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. இரக்கத்தை சிநேகித்தான் சொன்னாங்க. யார் இரக்கத்தை சிநேகித்தாங்க? ஹல்லேலூயா. நான் ஏசிய சர்ச்சில் இருந்தேன், சுந்தரமையா கிட்ட இருந்தேன். சாம் சுந்தரம் என்ன நேசிப்பார். எல்லாரும் கை விடுவாங்க. யாரும் நேசிக்கிறதில்லை. கர்த்தரோடு தான் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு தான் உண்மையாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பது அல்லாமல். அப்போ தேவனுக்கு முன்பாக எப்படி மனத்தாழ்மை? இன்னைக்கு ஊழியங்கள் எப்படி இருக்கு? ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க. அதன் மூலமாக அறியாதவங்க, அறியாமை உள்ளவங்க, வேதம் வாசிக்காதவங்க, வேச அடிப்படை தெரியாதவங்க, சத்தியம் தெரியாதவங்க, அவங்க ஆடுறா போல ஆடும். அந்த குரங்கு ஆடினாக்கா நம்ம ஆடினா குரங்கு ஆடும். அப்போ ஒரு குரங்கு போல ஒரு நம்முடைய இருதயம் ஒரு குரங்கு போல இருக்கு. ஹல்லேலூயா. அதனால மற்றவன் செய்யறது நம்ம செய்யக்கூடாது. தேவன் நமக்கு என்ன சொல்றாரு, வேதம் என்ன, அதன்படி செய்யணும். இப்போ என்ன சொல்றது? மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கத்த உனக்கு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? உன் பணத்தை கொடு, உன் உயிரை கொடு, உன் சொத்து கொடு, உன் நகையை கொடு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை. மனத்தாழ்மை கேட்குறாரு. மனுஷனை மனத்தாழ்மையாக இரு. யார் வந்தாலும் அவங்கள வெறுக்காத, அவங்கள உதாசீனம் பண்ணாமல், அவங்களுக்கு உன்னால் முடிஞ்சது ஒரு நல்ல காரியம் பண்ண. மனுஷனை குறித்து பேசுகிறேன். மனுஷன் யாரு? அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம், ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 118. சங்கீதம் 118. இது ரொம்ப அருமையான வார்த்தை. நான் ரட்சிக்கப்பட்ட போது இந்த வார்த்தை தான் எனக்கு கிடைச்சது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா பாருங்க, சங்கீதம் 118:8, மனுஷன் நம்போதை பார்க்கலாம் கர்த்தர் பேர் பட்டதாக இருப்பது நலம், பிரபுக்களை நம்போதை பார்த்து கர்த்தர் பேர் பட்டதாக இருப்போம். அப்போது நம்போதை காட்டிலும், மனுஷன் நம்போதை காட்டிலும் கர்த்தர் பேர் தான் இருப்பது நலம். அதே பிரபுக்களை நம்போதை காட்டிலும் கர்த்தர் பேர் பட்டதாக இருப்பது நலம். நலமான காரியம் சொன்னால் தேவனை பின்பற்றுங்க. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் பார்த்தாக்கா, நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னாக்கா, சில பேர் என்ன பண்ணுறாங்க, எரேமியா 17வது அதிகாரத்தில், எரேமியாவில் 17வது அதிகாரத்தில் நான் ஏற்கனவே சில வார்த்தைகள் பேசியிருக்கேன். அது செய்தியில் மாறி வரும். கர்த்தர் நல்லவர். அதில் என்ன சொல்ல போகுது? இல்லை, மனுஷனே தொடங்குது. எரேமியா 17:5 பாருங்கள், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டான் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ சபிக்கப்பட்ட மனுஷன், கர்த்தரை நம்பாதவன் அவன் யார்? சபிக்கப்பட்ட மனுஷன். ஹல்லேலூயா. அடுத்து அவன் அந்தரவெளியிலே கரலையான போன செடியை போல் இருந்து நன்மை வருவதை காணாமல் வனாந்தத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓரத்திலும் தங்குவான். நன்மை வருது பார்க்க முடியாது. அப்போது கர்த்தர் நன்மை செய்கிறவர்.
அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறார்கள் பிசாசு இப்படி ஆக்கப்பட்டவரை விடுதலை ஆக்கணும்னு சுற்றி இருந்தான். அப்போ யார் நன்மை செய்கிறார்? கர்த்தர் தான் நன்மை செய்வார். மனுஷன் செய்ய மாட்டான். ஒரு முறை 2 முறை செய்வான். காரியம் ஆகணும்னு சொன்னாக்க செய்வான். காரியம் முடிஞ்சு போச்சுன்னு தள்ளி விட்டுடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். அவர் எப்பவுமே மாறாத அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உன்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைப்படுத்துவான். அப்படிதான் வசனம் இருக்கு. சரி, கர்த்தர். அப்போது 8வது வார்த்தை 17:8 கர்த்தர் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியன். மனுஷன் சொல்கிறேன். மனுஷனுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வசனம் எப்படி இருக்கு? மனுஷனுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா என் அனுபவத்தை நானும் பார்த்தேன். எனக்கு தெரியல. நான் புறஜாதிகள்லேருந்து இந்துலேருந்து சாமியார்லேருந்து வரைச்ச எல்லாருக்கும் நன்மை செய்வேன். ரட்சிப்பின் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டாரு. ஏன்னா யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் அக்கிரமம் இல்லை, கொஞ்சம் நக்கம் பாவம் இல்லை, ரொம்ப அசிங்கத்தில் அசிங்கம். தாவீது சொன்னான் பாரு, இன்னும் நான் நீசன் போல ஆடுவேன். நான் கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி ஆடுவேன்? இன்னும் ஆடுவேன். அதனால இந்த நீசனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு நேசிக்கிறார். என்ன நான் செய்த மாதா உமோ சொல்லிட்டு போனார். ஹல்லேலூயா. 5 கொலை பண்ணவன் இயேசு என்னை நேசிக்கிறார். என்ன தவம் பண்ணன்னு தெரியல. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போது என்ன சொல்கிறாரு? மனுஷன் சொல்கிறாரு. மனுஷன் பாக்கியவான். யாரை நம்புது? கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரி, கர்த்தரை நம்புது. ஹல்லேலூயா. இயேசு என்ற அர்த்தம் ஜனம். நீதிமொழிகள் 15 23வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 15. நீதிமொழிகள் 15:23. ஹல்லேலூயா. இங்கே மனசுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்து சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. மனுஷனுக்கு அந்த வாய்மொழினால உண்மையான வார்த்தை பேசும்போது மகிழ்ச்சி உண்டாகும். தேவனுடைய வார்த்தையில் கேட்கும்போது தேவனுடைய வார்த்தையை பேசும்போது மகிழ்ச்சி உண்டாகுங்க. வீண் வார்த்தைக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. யோபு 35 இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது கர்த்தர் உன்னித்து கேட்கிறார் சொல்லிட்டு மல்கியா 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் இருக்கு. அவர் கேட்கிறார், ஒருவர் பேசிக்கொள்வது. ஹல்லேலூயா. அப்போது என்ன சார், மனுஷனுடைய இருதயம் ஒன்று இருக்குது. அப்போ 16 நீதிமொழிகள் 16 9 வாசிக்கிறேன். மனுஷனுடைய இதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துவது கர்த்தர். நிறைய வழியில் யோசிப்பாங்க, நிறைய காரியங்கள் யோசிப்பாங்க. யோசித்தா கூட ஆனால் நம்ம வாழ்க்கை செய்கிறது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரிமையாக இருந்தால் அவனோட சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க? அடங்குவாங்க. இங்கே என்ன சொல்லு 16 அதுதான் சொல்கிறது. உன் செய்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனை உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தை தமக்கென்று படுத்தார், தீங்கு நாளுக்கு துர்மார்க்கம் உண்டாக்கினார். ஆனால் தீங்கு நாளுக்காக துர்மார்க்கம் உண்டாக்கினார். அதனால் கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். கர்த்தர் நல்ல ஒரு. ஹல்லேலூயா. மனுஷனுடைய இருதயம் 16:9. அப்போ என்ன சொல்லப்பட்டது? மனுஷனுடைய இருதயம் அவன் வழியை யோசிக்கும். ஆனால் எந்த வழியும் யோசிச்சான்னு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன் கர்த்தர் சொல்கிறார். 3 காரியம் சொல்கிறார். ஹல்லேலூயா. பொதுவாக இந்துவில் மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். ஹல்லேலூயா. மாதா பிதா இல்லாமல் குரு கிட்ட போக முடியாது, குரு இல்லாமல் தெய்வத்துக்கு போக முடியாது. சில பேர் நான் டைரெக்டாக தெய்வம் கிட்ட போட இல்லைங்க, கணம் பொண்ணு, தாயின் தகப்பன கணம் பொண்ணு தான் 10 கட்டளை. முதலாவது கட்டளை நான் கணம் பண்ண சொன்ன என்ன தூக்கினப்போ இல்லை, அவங்களுக்கு என்ன ஒரு சேவை அவங்களுக்கு நான் அவங்க சந்தோஷப்படுத்தேன் தாய் தகப்பன. சரி, அடுத்தது மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுற வழிகள் உண்டு. சில வழி மனுஷன் நல்லா இருக்கும். 14 நீதிமொழி 14 அது என்ன சொல்லப்பட்டிருந்தாக்கா பாருங்கள். 14:12 மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். சில சமயம் மனுஷன் தானே மரணத்தை தேர்ந்துக்கான், மரண வழியை தேடுறான். சில வழிகள் அவன் தேடி போகிறான், கடைசியில் அவனை மரணம் நேரிடுது. ஹல்லேலூயா.
கர்த்தர் வழி அப்படி இல்லைங்க. கர்த்தருடைய வழி செம்மையான வழி. ஹல்லேலூயா. எதுக்கு சொன்னாக்கா, பிரசங்கி 7வது அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவர் சொன்னார் 7:28. இதில் என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா 29, இதோ தேவன் மனுஷனை செம்மையாக உண்டாக்கினான். அப்போது அவர் செம்மையாக உண்டாக்கி செம்மையான வழியில் தான் கொண்டு போவார். ஹல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி குஞ்சுகளை தன் சிறுகளை எப்படி அடைக்கலமாக போடுது, அடைக்கலமாக வச்சுக்குவார் நம்மளை. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இதோ தேவன் மனுஷனை செம்மையாக உண்டாக்கினார், அவனும் அநேக உபாயத்தங்க தேடிக்கொண்டான், இதை மாத்திரம் கண்ட. இதை தாங்க நான் சொல்கிறேன், ஒன்றும் காணல. நான் 40 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு சம்பாரித்தேன், எல்லாருக்கும் நன்மை பண்ணேன், இப்போ உட்காந்துருக்கேன். நன்மையான காரியம் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். கர்த்தர் எனக்கு ஊழியம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய காரியம். எத்தனை பாசங்க நான் பார்க்குறேன், எத்தனையோ ஊழியக்காரங்க சபை நடத்த முடியாமல் இன்றைக்கி வாட்ச்மேன் வேலை செய்யணும், வேறு வேலை செய்யணும், ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணாதீங்க, உங்களால் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. என்னை ஒருத்தர் சொல்கிறாரு, என்னையா யூடியூப்பில் வந்து நீ வந்து கூகுள் பே போட்டிருக்கேன்னு, ஏதோ அமிச்சாக்கா இது செலவுக்கு உதவுமா சொன்னேன், கேட்டு பேரை கெட்டுக்காங்கன்னு. அப்போ நான் கேட்டேன், நீ எவ்வளோ அமைச்சிருக்கிறது இருக்கும், ஏற்கனவே பேர் கெட்டு போச்சு, இயேசு தான் நல்ல பேர் வச்சுருக்கேன். கொடுக்குறேன்னு சொல்லியும் கொடாமல் வஞ்சகம் நீரற்றமே இருக்கு. சில பேர் கொடுக்கவே மாட்டான், வஞ்சகம். ஆனால் அட்வைஸ் பண்ணுவான், அவர் அப்படி பண்ணுவாங்க, நீ பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுது. நான் சொல்கிறது, எனக்கு கற்ற ஆலோசனை கத்திருக்கா, நீ போ வேலையை பார்த்துன்னு சொல்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு மோசம் போய் நாசமாகி வந்து உட்காந்துருக்கேன். சொந்த சகோதரன் ஒருத்தன் கெடுக்கிறான், ஒரு வக்கீல்கிட்ட போனேன், 1.25 லட்சம் கேஸ் ஆடல. ஒரு அரசியல்வாதி என்ன சொல்ல, எனக்கு பவர் பட்டா கொடு சொல்கிறான். எந்த மனுஷன் நம்பது சொல்லுங்க? எவன் உண்மை உள்ளவன்? உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். உண்மை எங்கே இருக்கு சொல்லுங்க? யார்கிட்டயும் இல்லை, கர்த்தர்கிட்ட மொத்தம் இருக்கு உண்மை. ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். சரி, கர்த்தர் நல்லவர். நான் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னாக்கா, இந்த வார்த்தை எடுத்து பாருங்க. ஸ்தோத்திரம். செம்மையான வழி இருக்கு. சரி, 18:8-14 வார்த்தை படிக்கிறேன் பாருங்க. ஸ்தோத்திரம். 18வது அதிகாரம் பிரசங்கி சொன்னேன். அப்போ பிரசங்கில் இன்னொரு 3வது அதிகாரத்தில் நான் இந்த மனுஷனை குறித்து ஏன் பேசுறேன்னு சொன்னாக்கா, மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருங்க சொல்லிட்டார். மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருங்க, மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருங்க. வேதம் சொல்லுது, என் நாமத்தை கொண்டே வஞ்சிப்பாங்க, என் நாமத்தை கொண்டே உங்களை அடிப்பாங்க, உங்களை புறம்பே தள்ளுவாங்க. இயேசு நாமங்க, இயேசு ஊழியக்காரங்க, இயேசுங்க, இயேசு இருக்காருங்க. இயேசு சொன்னதை செய்ய மாட்டாங்க. ஒன்றும் இல்லாத ஊழியக்கார, நான் தப்பாக பேசுகிறேன். ஒன்றும் இல்லாத ஊழியக்காரன்னு இப்போ வந்திருக்காங்க. 40 லட்சத்தில் கார் வேணுமா? சைக்கிள் வாங்கிறதுக்கு கதி இல்லாதவங்க இப்போ என்னது கார் உனக்கு? சரி விடுங்க, நீ வாங்க, கர்த்தர் கொடுத்தாரு. அது எப்படியா கொடுப்பாரு உனக்கு மொத்தம்? உபாயந்தனம் பண்ணுறது. கொடுங்க, நான் 10 கோடியில் இடம் வாங்கினேன், 50 கோடியில் இடம் வாங்கினேன். கொடுக்க முட்டாள் பசங்க இருக்காங்க, உங்களுக்கெல்லாம் வாங்கிக்கிறீங்க. நாங்கள் போய் கேட்டாங்க, ஐயா நீங்கள் எல்லாம் கேட்கக்கூடாதியா, என்ன செய்யணும் சொல்லு, கொள்ளடிக்கணுமா? கேட்கத்தான் ஏன் முடியும் உங்ககிட்ட? நீ கொடுக்கல என்ன பண்ண முடியும்? கம்முன்னு வந்துடும். அதுக்கேற்ற கர்த்தர் எங்கேயாவது கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் 7 வாசல் திறக்கிற கர்த்தர். அந்த வார்த்தையை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், ஜீவிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் பிதாவான கனம் பண்ணுவான் இல்லையா? ஊழியக்காரனுக்கு அவன் ஊழியத்தால் பிழைப்பு உண்டு. கர்த்தர் போசிப்பார் எங்களை. நீ வராத சொல்றக்கா கர்த்தர் அடைச்சாக்கா? கர்த்தர் எத்தனையோ வாசல் திறந்து வச்சிருக்காரு.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னாக்கா, நீதிமொழிகளில் 20 என்ன சொல்லப்பட்டிருந்தாக்கா, பொதுவாக மனுஷன் மாய பொய்யன், மனுஷன் குறித்து எச்சரிக்கையாக சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ இதில் 20 என்ன சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளனத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பேன் யார்? இதுவரைக்கும் உண்மையான மனுஷனை கண்டுபிடிக்கலிங்க. யோபு சொல்றாரு, சிநேகிதன் காத்தாறு வெள்ளத்தை போல துரோகம் பண்றாங்க. என் சிநேகிதன் உதவி செய்ய நலமா இருக்குன்னு சொன்னேன். எந்த சிநேகிதன் நலமா இருக்கேன்னு உதவி செய்யலாம்? கர்த்தர் கொடுத்தார் சொல்லிட்டு நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க சொல்லுங்க? 10ல் 1 கொடுங்க வாங்குறேன். நீங்கள் 10 பேர் வாங்கி ஒருத்தர் கொடுக்கறது இல்லையா? என்ன நீதி? சரி விடுங்க, உப்பு சாப்பிட்டு தண்ணி குடிங்க. சரி, இங்கேப்பா நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னாக்கா, பிரசங்கியில் 3வது அதிகாரத்தில் அருமையான வார்த்தை பாருங்கள், அடிக்கடிக்கு நான் வாசிக்குது பாருங்கள். அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவருக்கு உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதெல்லாம் தேவன் ஆதி முதல் கொண்டு அந்த மட்டும் செய்து வருகிற கிரியை மனுஷன் கண்டுபிடியான். ஆண்ட சொல்கிறல, கார் வாங்க, பங்களா வாங்க, அது வாங்க, இது வாங்க. நீ அப்படி ஆண்டவர் என்னத்துக்கு துணி இல்லாமல் அவர் மொத்தம் துணியை உருவிட்டாங்க, உருவிடுவாங்க கட்சியில். அது சிலுவை தொங்கும்போது ஒன்று கூட விடல, ஒன்று விட்டுவிடுவாங்களா? இது சகோதரிகள்லாம் அர்த்தம் சாப்பிடுவான், நீதிமான் சாப்பிடுவான், எவனா சாப்பிடுவான். வசனம் அப்படி தான் இருக்கு. பெக்மான் பண்ண, சேர்த்து வைக்காதே திருடன் பறித்து கொள்வா, கர்த்தருக்கு கொடுத்துடு. சரி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு, மனுஷன் கண்டுபிடிப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். 2 நன்மை இருக்குங்க. நன்மையிலேக்கு உள்ள நன்மை, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற கர்த்தர் சொன்னாக்கா, நன்மை உலகத்தான் சொன்னான், அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ் மேலே நன்மை, அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்கு. கர்த்தர் நல்லவர். இங்கே என்ன சொல்லுது, நன்மை செய்வது அல்லாமல் வேறொரு நன்மை இல்லை. பாருங்க, நன்மை செய்வது அல்லாமல் வேறு நன்மை இல்லைடா. நான் நன்மை செய்தேன். யாருக்கு செய்தீங்க? கர்த்தருக்கு செய்யுங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க செய்யுங்க. கர்த்தருடைய வருகை சமீபம். அப்புறம் செய்தியெல்லாம் அங்கே அது நடக்குது, இங்கே நடக்குது, பைபிளை படி அங்கே நடக்குது. ஒருத்தன் அப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். ஜப்பானை பாரு, சைனாவை பாரு, முதல்ல உன் வாட்சை பாரு, டைமை வாட்சை பார்க்காம என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்டான் ஒருத்தன். அதனால் பேசுறது நான் கூட பயந்து தான் பேசுவேன், அளவாக பேசணும்னு நினைக்கிறேன், பேச முடியும். அப்போ பாருங்க, அன்றைய மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தையும் பலனையும் அனுப்பது தேவனுடைய அனுகிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டக்கூடாது, அதில் ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தை பயந்துருக்கும் தேவனை பிடிச்ச மனுஷர் தன்னுடைய சமூகத்தில் பயந்துருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி செய்திருக்காரு. செம்மையாக உண்டாக்குனார். இனி உபாய தந்திரம். கர்த்தாவே மன்னிய மாண்டவரே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் பட்டினி பசியாங்க, எத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் ஏழையை வீட்டு இறங்கி பார்க்கணும். ஏழைக்கு இறங்குறோம், கற்று கடன் கொடுக்கும். ஏழையை போய் இறங்கி பார்க்கணும். ஏழைகள் என்னது 10வது சங்கீதத்தை, ஏழைகள் உனக்கு என்ன நேசிக்கிறாங்க. ஏழை உனக்கு ஒப்பு கொடுக்குறான். பணக்காரன் அவ்வளோ சீக்கிரம் ஒப்பு கொடுக்க மாட்டான். அந்த பணம் கிம்மூர்லேயே இருப்பான். பணம் என்னை காப்பாற்றும், பணம் காப்பாற்றுது. பரலோகத்தை நம்பி வந்தால் உன்னை காப்பாற்றுவார் கர்த்தர். பணத்தை நம்பி இருந்தால் காப்பாற்ற மாட்டார். சரி, அடுத்தது நான் அது நன்மை. என்ன நன்மை? மகிழ்ச்சியாக இருப்பது, உயிரோடு இருக்க நன்மை செய்வது போ அல்லாமல் வேறு நன்மை மனுஷனுக்கு இல்லை.
இன்னைக்கு யார் நன்மை செய்கிறாங்க? நமக்கு என்ன இனி தேவை அதை வச்சு மீதி எடுத்துக்கூட மனுஷன் செய்ய மாட்டான். மனுஷனுடைய இருதயம் கிறுக்கும் கேடும் உள்ள இருதயம், நல்ல இருதயம் கிடையாது. சொல்லுவான் நான் நல்லவன், சொல்லுவான் நல்லவன் ஒருவனும் இல்லை. அதுதான் சொல்லேன், உண்மையுள்ள மனுஷன் இல்லை. ஏதோ தேவன் மனுஷனை செம்மையாக உண்டாக்கி நான் சொல்லிட்டேன். அடுத்து என்ன சொல்ல விட்டுனாக்கா, பிரசங்க 4 சொல்கிறாரு, மனுஷனை குறித்து பேசுகிறேன், மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, சரியான வழி காட்ட மாட்டாங்க. தேவன் உனக்கு சரியான வழி காட்டுவான். நான் உனக்கு போதித்து உண்மையான கண்ணை வைத்து உனக்கு ஆளு சொன்னேன், உன்னை வழி நடத்தேன். சரி, இங்கே பாருங்க, இங்கே பிரசங்கி 4:4 ஒரு வார்த்தை இருக்கு. இந்த மனுஷன் சொல்ற வார்த்தையை பற்றி பேசின்னு இருக்கேன் பாருங்க. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு எதுவாக இருக்கிறது நான் கண்டேன். இதுவும் மாயை, மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறதா பாருங்க. மனுஷன் படும் எல்லா பிரயாசம் பயன்படும் எல்லா கிரியை. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கா, அயலானுடைய பொறாமைக்கு எதுவாக இருக்குது. நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கானு சொல்கிறான், கெட்டு போனாலும் கெட்டு போனான்னு சொல்கிறான். ஒரு நல்ல சமாளின் போல இருக்கானா மனுஷன்? இல்லையே. எந்த போதக நல்ல சமாளின் போல இருக்கான் சொல்லுங்க? ஒரு கொர்நேலியு போல எவனாவது இருக்கானா? ஒரு யோசேப்பு போல ஒரு பெண்ணை தொடாமல் இருக்கானா? ஒரு மோசே போல பண ஆசை இல்லாமல் இருக்கானா? கேட்டுக்கினே போகலாம் கேள்வி. சரி, அடுத்து நான் கடந்து போகிறேன். இங்கே என்ன சொல்கிறாரு, யோபு 18 சொல்லிட்டாரு, 1:18. இங்கே சங்கீதம் 49, கணம் பொருந்திய மனுஷனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். 41 சங்கீதத்தை பார்த்தாக்கா ஆசிரியர் சேர்க்குறான், எல்லாம் சேர்க்குறான், அவனுக்கு புகையிறாங்க. உன்னை போல தைரியசாலி, உன்னை போல பணம் சம்பாதிக்குது, உன்னை போல டேலண்ட் யாருமே இல்லை, கட்சியில் அவன் செத்துறான். அப்போ அவன் என்ன சொல்லப்பட்டு கட்சியில் அது என்ன சொல்லப்பட்டுனாக்கா விஷயம், நீ சங்கீதம் 49 பிரசங்கி 41 பாருங்க. பாருங்க, அவன் சொல்றான், ஒரு ஐசுவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாத. அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போகவில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதுமில்லை. அவன் உயிரோடு இருக்க தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மை தேடினா என்று மனுஷர் அவனை புகைந்தாலும். மனுஷர் புகைகிறான். இன்னைக்கு ஒரு நடிகர் பேர் சொல்ல விரும்பல, கஷ்டப்பட்டு ஏசியாக்கு வந்தாங்க, ஏஜிக்கு போனாங்க. இப்போ நல்ல வசதி இருக்காங்க, வசதி இருந்தால் கூட இப்போ என்ன பண்ண, பண ஆசை யாரை விட்டதில்லை, அரசியலுக்கு போகிறாங்க. பண ஆசை எல்லாத்தையுமே சொன்னது கரெக்ட் தானுங்களே. பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ண, உயிர் போயிடுது. நீ அப்படிதான் பணத்தில் தான் இல்லை, பணத்தில் அடிச்சுக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க. ஒரு தலைவர் பதவி வந்த உடனே அந்த தலைவர் பதவியை காப்பாற்ற முடியல. சரி, மனுஷனால் காப்பாற்ற முடியும், தேவனால் காப்பாற்ற முடியும். சரி, ஓகே. கணம் பொருந்தியவனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிறதுக்கும் மிருகங்களுக்கும் ஒப்பாக இருக்கிறான். இப்போ அவன் மகிமை பெருகும் போது அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போகல, அவன் மகிமையை பின்பற்றவில்லை. அவன் உயிரோடு இருக்க ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மை தேட என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றைக்கும் வெளிச்சத்தை காணாத பிதாக்களின் சன்னதியை செய்வான். நரகத்துக்கு தான் போவான்னு சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்றது, சங்கீதம் 116 என்ன சொல்றது, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்தில் எந்த மனுஷனும் பொய்யன். சரி, உன்னத பாட்டுக்கு புலம்பல் இருக்குது, நிறைய காரியம். இப்போ முடிக்கிறேன், இதை பாருங்கள். அப்போது யோபு 1 அவனை போல பொல்லாப்புக்கு விலகிற ஒருவனும் இல்லை. அடுத்து என்ன சொல்கிறது, லூக்கா 18:19 ஐசுவன் வந்து ஆண்டவர் சொன்ன, நல்ல போதகர நித்திய ஜீவன் அடைய நான் என்ன செய்யணும், என்ன நல்லவன் என்று ஏன் சொல்லுவானே, பிதாவை தவிர வேறு ஒன்றும் நல்லவன் இல்லை, ஒருவனும் நல்லவன் இல்லை. இருக்கு ஏமாந்து போட்டு நானும் ஏமாந்தேன்.
எனக்கு எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டருங்க தெரியும். ஏசியில் இருந்த 400 பாஸ்டர் 500 பாஸ்டர் மேலே இருக்காங்க. எந்த பாஸ்டரும் கை நீட்டல, ஒரு 10 பைசா கொடுக்கல. நல்லா இருக்கா விசாரிக்கல. விசாரிக்கிற கர்த்தர் தான். உன்னை குறித்து என்னை குறித்து கவலைப்படுறது கர்த்தர் தான். போதகர் கவலைப்பட மாட்டார். அவர் வேலை போதிப்பார், காணிக்கப்பட்டு இருப்பீங்கன்னு போயினே இருப்பார். அவர் குடும்பத்தை பார்ப்பார். உன் குடும்பத்தை யார் பார்க்கறது? நீ தான் பார்க்கணும், கர்த்தர் தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. நான் எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணி, எத்தனையோ பேருக்கு விடுதலை கொடுத்துருக்கேன், எத்தனையோ பேர் அதிசயங்களை வளர்த்து விட்டுருக்கேன். நல்ல ஐஸ்வரானுங்க இருக்காங்க. ஆனால் இப்போ யாரும் என்னை கூப்பிட்றதில்ல. கூப்பிடாட்டி போ. கர்த்தர் என்னை கூப்பிட்டாரு, என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. அது போதாதான்? அதை விட பாக்கி என்ன கிடக்குது? சரி, நல்லது. ஒருவனும் இல்லை. அப்போது சங்க 118 லூக்கா 18 சொல்கிறாரு அவர், அப்போ நீ 18:19 அதுக்கு இயேசு, நீ என்னை நல்லவன் சொல்லுவானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. நல்லவன் ஒருவனும் இல்லை. இருக்கு சொன்னாக்கா எனக்கு கொஞ்சம் காட்டுங்க, நான் பார்க்குறேன். நல்லவன் இங்கே இருக்க மாட்டாங்க. அவன் தனித்து இருப்பான், தேவனோடு சேர்ந்து இருப்பான். சாது சுந்தர் பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களாம் போயிட்டாங்க. இந்த பங்களா வாங்கிறது, கார் வாங்கிறது, சொத்து சுகம் வாங்கிறது, திட்டுத்தனம் பண்ணுறது. ஒரு பெரிய போதகர், நான் திடீர்னு எனக்கு கொஞ்சம் சூழ்நிலை மாறும்போது கார் ஓட்டுவேன். ஒரு பெரிய போதகர் உட்காந்து வந்தார். போனால் பெரிய லேண்டு வாங்குறாரு. அவர் என்னை பார்த்துருக்காரு. ஏற்கனவே வந்து சுந்தரையா கூட இருக்கிறது பார்த்துருக்காரு. எனக்கு நெருக்கடி, சுந்தரையா செத்தோடனே நெருக்கடி வந்துச்சு எனக்கு. நான் வேறு இடத்துல இருந்தேன். அப்போ என்ன பண்ண, என்னை பார்த்துட்டு இந்த காரு வேணாம், வேறு கலர் அனுப்பிச்சு. நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி விட்டேன், நமக்கு எதுக்கு? நீ என்ன தான் பூஜையை போலும் ஆசையை சேர்த்து வச்சாலும் கர்த்தர் மதிக்க மாட்டார். பூஜை போல வாரி கொட்டிக்கலாம். ஐஸ்வர்வான் என்னாவது இருக்கிற கர்த்தர் யோபு சொல்றாரு. ஐஸ்வர்வான் கௌதாரி போல முட்டை எடுத்து குஞ்சு பொறுக்காதவன், அவனுக்கு பலன் கிடைக்காது. சரி விடுங்க, கர்த்தர் நல்லவர். இப்போ என்ன சொன்னாக்கா, இங்கே சொல்லிட்டாரு, அதுக்கு இயேசு, நீ என்னை நல்லவன் சொல்லுவானு, தேவன் ஒருவர் தவிர ஒருவன் நல்லவன் தான். சரி, அடுத்தது ரோமர் 3வது அதிகாரம். ரோமர் 3வது அதிகாரம். சில சப்தங்கள் இருந்தாலும் நான் ஸ்டுடியோ வைக்கல, பொதுவாக உட்காந்து பேசுகிறேன். இந்த ரோமர் 3வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இது புரியாத காரியம் இருந்தாலும் ரோமர் 3வது அதிகாரத்தில் 4வது வார்த்தையில் கடைசியில் வாய்க்கிறேன். தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. பவுல் எழுதுறாரு. ஆனால் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து மனுஷர் ரட்சிக்க வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஆனாலும் மனுஷ பாவிங்க இருக்காங்க, மனுஷ பாதகங்க இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷன் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. 10:10 சொல்கிறாரு, அதன்படி நீதிமான் ஒருவனும் இல்லை. என்னடா இப்படி பேசுகிறேன்னு சொல்ல இருக்காங்க, நீதிமான் இருக்காங்க. ஆனாக்கா டோட்டலாக என்ன சொல்கிறாரு, உண்மையாக நீதிமான் இல்லை, பாவம் செய்யாத நீதிமான் பூமியில் ஒருவனும் கிடையாது. நீதிமான் ஆனால் பாவம் செய்த நீதிமான் தேவனுக்கு ஈக்குவல் ஆக முடியாது. சரி, என்னுடைய மகிமையை வேறொன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. இது பாருங்கள், அதன்படி நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. பணத்தை தேடுறான், வசதியை தேடுறான், அந்தஸ்து மரியாதை தேடுறான், எல்லாம் தேடுறான். ஆனால் கர்த்தரை தேடுறதில்லை. அல்லேலூயா. உலகம் சொல்லுது, உன்னை பார்த்து சூப்பர் சூப்பர்ப்பா, நீ சூப்பர் இல்லை, டூப்பர் நீ. அல்லேலூயா. இங்கே பாரு, உணர்வுள்ள இல்லை, தேவனை தேடுகிறேன். எல்லோரும் ஒய் தப்பி ஏகமாக கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறோம் ஒருவன் இல்லை. ஒருவனாக இல்லையா? நன்மை செய்கிறேன் ஒருவனும் இல்லை, ஒருவனாக. ஆனால் நன்மை செய்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட போல அந்த பாத்திரங்கள் இல்லை. இப்போ ஒரு கொர்நலியை போல, ஒரு நல்ல சமாரியன் போல அந்த பாத்திரங்கள் இல்லை. எல்லாம் ஓட்ட சட்டி பாத்திரம், துருப்பூச்ச பாத்திரம், பழைய பாத்திரம். கர்த்தர் நல்ல ஒரு ஆளுடைய ஆத்த சொல்கிறாரு. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குயில், தங்கள் நாவினால் வஞ்சனை செய்காக, அவர்களுடைய உதடுகள் கீழே பாம்பு விஷம் இருக்கிறது. அவங்க உதடுகள் என்ன இருக்குது? பாம்பு விஷம் இருக்கான். அல்லேலூயா. தப்பிச்சம்பா நான்.
அவர்கள் வாய் சபிப்பினாலும் அப்புறம் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது. அடுத்தது நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. மனுஷனுடைய காரியங்கள் இப்படி தான் இருக்குமா. அப்புறம் சமாதான வழி அவர்கள் அறியாதிருக்கார்கள். சமாதானம் பண்ண மாட்டான். ஐயா நானே கஷ்டப்படுறேன்ப்பா. லாக்டவுனில் ஆவடியில் ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு 6-7 ஊழியக்காரர் போனாங்க. ஏசியா பாஸ்டர் தான் அவர் பெரிய நல்லா பணம் சேர்த்துட்டாரு. நான் ரிக்ஷா ஓட்டினேன், வண்டி தள்ளேன் எல்லாம் சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். சுந்தரையா ரொம்ப உதவி செய்தார். ஆனால் சுந்தரையை பற்றி பேசுவார், சாம் சுந்தரை பற்றி மொத்தம் பேசுவார். சரி அதை விடுங்க. அவர் என்ன சொன்னார், நானே கஷ்டப்படுறேம்மா சொல்லிட்டு சொன்னாங்க. கட்சியில் அவங்க நான் அந்த 6 ஊழியக்கார வெளில வந்து கூப்பிட்டு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க. நானே கஷ்டப்படுறேன் சொல்லலாமா? உன்னிடத்து கேட்கணும் கொடு, நாளைக்கு வா சொல்லாத, இல்லை சொல்லாத, அந்த வாசம்லாம் தெரியாது. சரி கொடுத்தாச்சு, கத்த சோதனம் விடுங்க. கேட்கணும் கொடு. என்ன உபதேசம் வேற, போதனை வேற இல்லையா? நிறைய காரியங்களுக்கு தீர்க்கதரிசனம் வேற. அந்த காலத்தில் தீர்க்கதரிசி கொண்டு தான் மனுஷனை வழி நடத்தினார். இந்த காலத்தில் மனுஷனுக்கு வழி நடத்துறார். மனுஷன் நடத்துகிற வழி சரியில்லை. அந்த காலத்து தீர்க்கதரிசி வச்சு வழி நடத்தினார். தேவனுடைய கேட்டு செய்வார். சரி போட்டுங்க. அப்போது சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க கண்களுக்கு முன்பாக தேவமயம் என்று எழுதியிருக்கிறது. தேவபயம் இல்லை மனுஷனுக்கு. பிரசங்களை அதான் சொல்ல 8:12 கர்த்தருக்கு பயப்படுக நன்றாக இருப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுக நன்றாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. காரியம் கடை தூக்கி பிரசங்க பண்ணல, காரியத்தையும் கடை தூக்கி கர்த்தருக்கு பயந்துரு. ஹல்லேலூயா. தாவீது சொன்னார், நான் மனுஷன் கையை உபயோகக்கூடாதுப்பா. மனுஷனுடைய இருதயம் கிறுக்கும் கேடு பொல்லாத இருதயம். இனி மனுஷங்களை வெட்டி வெட்டி சாப்பிட்றாங்க சில நாட்டில். அது இந்த யூடியூப்பில் பார்க்குறது உண்மையாக பொய்யா தெரியல. அது சிலது நம்ம பேசுனாக்கா குற்றங்களை தப்பிதங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே சில பேர் இருக்காங்க. சரி இருக்கட்டும், நல்லது. அப்படி கண்டுபிடிச்சா கூட என் நாமம் தேவநாமம் மகிமைப்படும். நானும் கொஞ்சம் பிரஸ்தாபமாவேன். ஹல்லேலூயா. அதனால மனுஷங்க வியாதிருப்பனாங்க. மனுஷனுக்குரிய எச்சரிக்கையா இருங்க. கர்த்தரை நம்புங்க, இடைவிடாமல் கர்த்தரை நம்புங்க. மனுஷனை நம்புகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மோசம் போகாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜீசஸ்.